வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பிபிஎல்ல 27வது மேட்சான சிட்னி தண்டர் வெர்சஸ் ஹோபர்ட் ஹரிகன்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன், அப்புறம் பிச்சை பத்தியான ரிப்போர்ட், இல்ல எது வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் எதுவும் ஒரு அப்டேட் வந்ததுன்னா ஸ்மால் லீக்குக்கான டீம்ஸ், மெகா லீக்ஸுக்கான டீம்ஸ் சொல்லி நம்ம சேனல்ல எல்லாமே உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல உங்களுக்கு 70,000 ரூபாய் மதிப்புள்ள மெகா கான்டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்டும் இந்த மேட்சுக்கு கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் இது வரைக்கும் எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணலையோ சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க முதல் முறையா பிளே பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் மூலமா நீங்க பிளே பண்ணுங்க. ஆப்போட இன்டர்ஃபேஸ், நீங்க டீம் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பீடா இருக்குதா எல்லாமே செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு 100 ரூபாவோ 200 ரூபாய் ஆட் பண்ணி விட்ராவல் எல்லாம் உங்களுக்கு சரியா வருதான்னு கூட செக் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க பிளே பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே சூப்பரா கொடுத்து வச்சிருக்காங்க எக்ஸ்11 ஆப்ல. ஸோ ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. ஸோ இப்போ நம்ம பிட்ச் ரிப்போர்ட் பார்த்தலாம். இன்னைக்கு மேட்ச் சிட்னி சிக்ஸர்ஸ் வெர்சஸ் சிட்னி தண்டர் வெர்சஸ் ஹோபர்ட் ஹரிகன்ஸுக்கு மேட்ச் நடக்குது. இதுல சிட்னி தண்டரோட ஒரு ஹோம் பிச்சான சிட்னி ஷோ கிரவுண்ட்ல தான் இந்த மேட்ச் நடக்குது. ஸோ அந்த பிச்சில் லாஸ்ட் ஒரு 10 மேட்ச் ரிசல்ட் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். நீங்க பாருங்க, ஓரளவுக்கு எல்லா மேட்ச் ரிசல்ட் கொடுத்துருக்கு. இந்த சீசன்ல சிட்னி தண்டர், மெல்போர்ன் ரெனகேட்ஸ், சிட்னி தண்டர், சிட்னி சிக்ஸர்ஸ், சிட்னி தண்டர், பெர்த்னு எல்லா மேட்சும் நடந்திருக்கு. இதுல பொதுவா பாத்தீங்கன்னா அவங்க பிட்ச் ரிப்போர்ட்ல சொல்லி இருக்கிறது ஒரு லோ ஸ்கோர் வென்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். இந்த மேட்ச் ஒரு 150 அந்த மாதிரி தான் போயிருக்கு. இது ஒரு 160, இது ஒரு 140. இது மேட்ச் மழையினால கேன்சல் ஆச்சு. இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், இதுவும் பெருசா இதாகல. அண்ட் இது ஒரு 110, 130, 120, 130 அந்த மாதிரி ஒரு லோ ஸ்கோர் பிச்சா தான் இந்த பிச் இருக்கு. நீங்க நல்ல பேட்டிங் எதிர்பார்க்க முடியாது. இந்த சீசன்லயுமே அதே மாதிரி தான் நடந்திருக்கு. உங்களுக்கு விக்கெட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பலாம் விக்கெட் இல்லை. ஸோ நீங்க பேட்டிங்கும் பெருசா சப்போர்ட் இல்லை. அப்போ பவுலர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டா ஒரு 12 விக்கெட் போயிருக்கு. இந்த மேட்ச்ல 10 விக்கெட் போயிருக்கு. இந்த மேட்ச்ல ஒரு 11 விக்கெட் போயிருக்கு. நீங்க இதெல்லாம் பெர்த் அந்த மாதிரி பிச்லாம் பிரிஸ்பன் இந்த மாதிரிலாம் எடுத்து பாத்தீங்கன்னா 15, 17, 16 இந்த மாதிரி நிறைய விக்கெட் போகணும். இங்க கம்பேர் டு அதர் பிச் விக்கெட்ஸும் கம்மி தான், ஸ்கோர் கம்மியா தான் இருக்கு. அதனாலதான் இது ஒரு லோ ஸ்கோர் வென்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் 142 தான் இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா இருக்கு. அதே போல இருக்கிறதுல பாத்தீங்கன்னா ஒரு லோவஸ்ட் வென்யூ அப்படின்னா அது இதை சொல்லலாம், ஆஸ்திரேலியா கிரவுண்ட்ல அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கம்மியான ஒரு பிபிஎல் மேட்ச் ஹோஸ்ட் பண்ண பிச்சும் இதுதான் அப்படின்னு இருக்கிறாங்க. இப்ப ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா கடந்த 8 மேட்ச்ல 57 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர் 8 மேட்ச்ல 19 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இருக்கிறது ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ரீசன்ட் ஃபார்ம்ஸ் பாத்துக்கலாம். இப்போ சிட்னி தண்டர், ஹோபர்ட் ஹரிகன்ஸ். ஸோ ஆஸ்திரேலியா வெர்சஸ் இந்தியா டெஸ்ட் மேட்ச்ல விளையாண்ட பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்க பிபிஎல் ஆடுறாங்க அப்படின்னு அபிஷியலா அவங்களுடைய கேஎஃப்சி பிக் பாஸ் லீக்கோட வெப்சைட்ல போட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம டெஸ்ட் விளையாண்ட பிளேயர்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம். ஒருவேளை ஸ்குவாட்ல மிஸ் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கேற்றப்ப நீங்க ஒரு சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஏன்னா நம்ம ஸ்குவாட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணி உங்களுக்கு லிங்கை கொடுக்கறதுக்குள்ள சோலி முடிஞ்சு மேட்சே ஸ்டார்ட் ஆயிரும். அதனால ஸ்குவாட் வர்றதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்தாதான் கரெக்டா ஒரு மேட்ச் இன்னைக்கு நாளைக்கு ஆரம்பிக்கிறோம், இன்னைக்கு எடுத்தாதான் நமக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10 மணி நேரம் முன்னாடி எடுக்க வேண்டி இருக்கும். அதனாலதான் நம்ம கொஞ்சம் ஸ்குவாட் வர்றதுக்கு முன்னாடி எடுக்க, ஏதோ அவசரப்பட்டு ஏனதானு எடுக்கிறோம்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ சாம் ஹோல்ஸ்டர், ஸோ அவர் உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் முதல் 2 மேட்ச் ஓப்பனிங் ஆனாரு. அதுக்கப்புறம் இந்தியா சீரீஸ்க்கு போயிட்டாரு. வந்த ஃபர்ஸ்ட் மேட்சே ஹார்ட் ஹிட்டர் 56 ரன். 2வது மேட்ச் அதே மாதிரி டக் அவுட்லயும் போயிட்டாரு. நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர், ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அதே போல வார்னர் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 3 மேட்சா பயங்கரமான ஃபார்ம்ல ஆடுறாரு. 86, 49, 50 சொல்லி
ஒரு பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு தலைவரி. ஸோ பாத்துக்கோங்க. அடுத்து மேத்யூ கில்கிஸ் ஒரு நல்ல ஒரு டீசெண்டா ஒரு 20 பிளஸ் அந்த மாதிரி வந்து 3 மேட்சாவே ஆடி கொடுத்துட்டு இருக்கிறாரு. சாம் பில்லிங்ஸ் இந்த சீரீஸ்ல ஒரு மேட்ச் 29, ஒரு மேட்ச் 72, மீதி எல்லா மேட்சுமே ரொம்பலாம் அவர் வந்து ஒன்றும் ஃபார்ம்ல ஆடி கொடுத்த மாதிரிலாம் தெரியல. ரூதர்ஃபோர்டும் அதே போலதான் இந்த ஒரு மேட்ச் மட்டும் 39 ரன் அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாரு. மீதி எல்லா மேட்சுமே ஒரு ஃபார்ம் அவுட்ல தான் இருக்கிறாரு. டேனியல் கிறிஸ்டியன் வந்து லாஸ்ட் மேட்ச் தான் உள்ள வந்தாரு. இருக்கிறதுலே பிபிஎல்ல அதிகமான வயசு 41 வயசுல ஆனதுல டாப் 5ல வந்து அவர் தான் இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து 43 வயசுல முத்தையா முரளிதரன் ஆடி இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2-3 பிளேயர்ஸ் ஆடி இருக்கிறாங்க. ஸோ அதுல 5வது இடத்துல வயசான பிளேயர் ஆனாரு. இன்னமும் பாத்தீங்கன்னா அந்த பேட்டிங் பிளஸ் பவுலிங்ல சூப்பரா தான் பண்ணி கொடுக்குறாரு. 23 ரன் பேட்டிங்லையும் 4 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்கிறாரு. கிரீன் தொடர்ந்து நல்ல விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. இது வரைக்கும் 6 மேட்ச்ல 4 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்திருக்கிறாரு. 2 மேட்ச் மட்டும் அவர் விக்கெட் எடுத்து கொடுக்காம போயிருக்கிறாரு. அடுத்து பேட் கம்மின்ஸ் அந்த டீம்ல உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. டெஸ்ட் ஸ்ரீலங்கா கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஜனவரி லாஸ்ட்ல தான் இருக்கு. அதனால அவங்க வந்து கண்டிப்பா பேக் டு பிபிஎல் வர்றாங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல டாம் ஆண்ட்ரூஸ் ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னர். நம்ம சொன்னோம் விளாண்ட எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுத்த பவுலரா இந்த டீம்ல அவர் இருக்கிறாரு. மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் கேரண்டின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி லாக்கி ஃபெர்குசன் தொடர்ந்து 2 மேட்ச் விக்கெட் எடுக்கலன்னு செலக்டட் பெர்சன்டேஜ்ல கம்மியா போனாரு. பட் நம்ம சொன்ன விக்கெட் எடுப்பாரு, ஃபார்ம் வருவாருன்னு அதே போல 2 விக்கெட் வந்து எடுத்து கொடுத்தாரு. நான் கூட லாஸ்ட் மேட்ச் குபேரால டியோ ஆப்ஷன்ல வார்னருக்கு பதிலாக நான் ஃபெர்குசனை போட்டிருந்தேன், வின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வெஸ்ஸகர் தொடர்ந்து 2 மேட்ச் விக்கெட் எடுத்தாரு. அப்புறம் ஒரு விக்கெட் எடுக்கல. பட் லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுத்தாலும் அவர் பாலை வச்சு செஞ்சாங்க, நிறைய ரன் ஸ்கோர் பண்ணி விட்டாங்க. பட் இப்ப யாரெல்லாம் ஃபார்ம்ல இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். டீம் கிரியேட் பண்ணும்போது இந்த பேஜை வச்சுட்டு நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அது ஹெல்ப் பண்ணும். அதே போல நீங்க வந்து ஹோபர்ட் ஹரிகன்ஸுக்கும் பாத்தீங்க அப்படின்னா மேத்யூ வெய்டு அண்ட் மிச்சல் ஓவன் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. மேத்யூ வெய்டோட ஹையஸ்ட் ஸ்கோரே 29 தான் இருக்கு. மிச்சல் ஓவன் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு எல்லா மேட்சுமே டீசென்டான ஒரு ஸ்கோர் ஆடி கொடுத்துறாரு. 5ல 3 மேட்ச் வந்து டீசென்டான ஸ்கோர் ஆடி கொடுக்குறாரு. சாய் ஹோப் சொல்ற லெவலுக்கு இந்த ஒரு 2 மேட்ச் தவிர்த்து மீதி எல்லா மேட்சுமே ஃபிளாப்பான ரிசல்ட் தான் ஆடி இருக்கிறாரு. ஸோ 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 5க்கு 2 மேட்ச் நல்லா ஆடி இருக்காரு. மேத்யூ வெய்டு வந்து பாத்தீங்கன்னா 3க்கு 1 மேட்ச் ஆடி இருக்கிறாரு. அடுத்து பென் மெக்டர்மெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச் வந்து நல்லா ஆடி இருக்காரு. 5க்கு 2 மேட்ச் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்காரு. அடுத்து நிக்கில் சௌத்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மேட்ச் வந்து நல்ல ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. ஒன்னு பேட்டிங் இல்ல பவுலிங் எலியா சோன்ல வாங்கி கொடுத்திருக்காரு. டிம் டேவிட் 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆடி கொடுத்திருக்காரு. நம்ம சிங்கப்பூர் மாமா லாஸ்ட் மேட்ச் 62 ரன் அடிச்ச உடனே இன்னைக்கு பாருங்க செலக்டட் பெர்சன்டேஜ்ல எகிரிடும். ஆனா எல்லா மேட்சும் அந்த மாதிரி அடிச்சு கொடுப்பாரா நம்ம சிங்கப்பூர் மாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இவரை நம்பி ஆர்சிபில இவரை எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கொலகாண்ட் ஆயிரும். எனக்கு டிம் டேவிடுக்கு பதிலா நம்ம இந்த வருஷம் பெத்தேல ஆர்சிபில இறக்குறோம். ஏன்னா பெத்தேல் நல்லா பொறுமையா ஆடுறாரு. பிளஸ் 2 ஓவர் அவரை வச்சு கழிச்சிடலாம். கொஞ்சம் பவுலிங் என்னதான் பண்ணாலும் 2 ஓவர் வந்து அவர் ஸ்பின்னை வச்சு நம்ம கழிச்சிடலாம். அதனால டிம் டேவிட் ஃபார்ம் அவுட்டுக்கு போயிரு. ஒன்னு திடீர்னு இங்க நல்லா ஆடுறன்னு சொல்லி ஐபிஎல் எடுத்துருவாங்க. அதனால ஒழுக்கமா ஃபார்ம் அவுட்டுக்கு போயிரு. ஸோ கிறிஸ் ஜோர்டான் விளாண்ட எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு நல்லா விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. லாஸ்ட் ஒரு 3 மேட்சா பாருங்க சூப்பரா விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. மொதல் 2 மேட்ச்ல பெருசா அவருக்கான விக்கெட் வந்து கிடைக்கல. சோ ஒரு 3 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு 5ல. அடுத்து எல்லிஸ் வந்து 4 மேட்ச்ல 3 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கிறாரு. அடுத்து மெரிடித் பார்த்தோம் அப்படின்னா 4 மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. 5ல 4 மேட்ச் வந்து மினிமம் ஒரு விக்கெட் எடுத்தாலே போதும், நமக்கு வந்து அவங்க ட்ரீம் டீம்ல வர்ற கூட வாய்ப்பு இருக்கும். அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா ஷலாகே வந்து நமக்கு வந்து 4 மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. அவர் பாக்குறதுக்கு தான் பெருசா விக்கெட் எடுக்காத மாதிரி தெரியுது. ஆனா எல்லா மேட்சும் பாருங்க 2 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட், 3 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட், 4 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட், 4 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட் சொல்லி எல்லா மேட்சும் மினிமம் 1 விக்கெட் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா பாக்கர் சலாமிக்கு பாத்தீங்கன்னா விளாண்ட எல்லா மேட்சுமே 4க்கு 4. ஆனா இந்த மேட்ச் அவர் பிளேயிங் லெவல்ல இருந்தாரு, பவுலிங் பண்ணல. மொதல் மேட்ச் எனக்கு ஞாபகம் இருக்கு. மீதி விளாண்ட 4க்கு 4மே விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ யாரெல்லாம் உங்களுக்கு ஃபார்ம்ல இருக்கா அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஓவனு, அதுக்கப்புறம் நிக்கில் சௌத்ரி, அதுக்கப்புறம் ஜோர்டானு, அது மெரிடித்து, ஸ்டலாக்கே, அடுத்து மிக்கேல், இப்படி நீங்க உங்களுக்கே ஒரு கணிப்பு தெரியும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் யாருமே உங்களுக்கு இந்த ரீசன்ட் ஃபார்ம்ஸ்லாம் பெருசா கொடுக்க மாட்டாங்க. சும்மா ஓவராலா ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட்
நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ரெடிக்ஷன் அப்படிங்கும்போது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சேஃபா டீம் போடுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு நல்லதா தெரியுது. இப்போதைக்கு எல்லாருமே அந்த மாதிரிதான் டீம்ஸ் போட்டு வின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா டேவிட் வார்னர் ஒரு நல்ல ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல இருப்பாரு. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 90% பேர் வந்து அவரை செலக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து இந்த அதே போல வந்து கிரீன் ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வச்சிருக்கிறாங்க எல்லாருமே. ஏன்னா அவரையும் வந்து செலக்டட் பெர்சன்டேஜ் பார்க்கும்போது ஒரு 80% பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தபடியா லாக்கி ஃபெர்கூசனும் ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வைக்கலாம். நீங்க செலக்டட் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 75% பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3 பேர் தான் இந்த டீம்ல அதிகமா செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3 பேரை நீங்களும் செலக்ட் பண்றது பெஸ்டா தான் இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு ஸ்மால் லீக் ஆப்ஷன் படி போறீங்க அப்படின்னா இந்த 3 பேரும் உங்களுக்கு கட்டாயமா தேவை. அதே போல கிராண்ட் லீக், மெகா லீக் அந்த மாதிரி போறீங்க அப்படின்னா மினிமம் 7ல இருந்து 8 டீம் வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் லாஸ்ட் மேட்சே வார்னர் ஃபிளாப் ஆவார்னு சொன்னேன். அதிகபட்சம் 20 ரன் அடிப்பார் நினைச்சேன். ஆனா அவர் அடிச்சது 50 ரன் அடிச்சிட்டாரு. ஆனாலும் நான் ஒரு ரிஸ்க் எடுத்திருந்தேன், அது யாருக்குமே தெரியல. அதாவது பிரிஸ்பன் ஹீட்ல மேத்யூ ஹூக்மன் சொல்லி ஒருத்தர் எடுத்திருந்தேன். யாராச்சும் எடுத்திருந்தீங்களா? எடுத்திருக்க மாட்டீங்க. ஆனா அவரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஸோ அவரு வார்னரை விட அவரு அதிக ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கிட்டாரு. அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அதனால ஏதாச்சும் நான் தான் சொன்னேன், இவரை விட இவர் அதிகமா பாயிண்ட் வாங்கி கொடுப்பாரா அப்படின்னு நம்புனீங்கன்னா ட்ரை பண்ணலாம் அப்படிப்பட்ட பிளேயர்ஸ் அப்படின்னு சொன்னேன். அதனால இன்னைக்கு மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிஸ்கான ஆப்ஷன் இருக்கு டேவிட் வார்னருக்கு, அதையும் நம்ம சொல்றோம். அதே போல இந்த டீம்ல ஹோபர்ட் ஹரிகேன்ஸ்ல யாரெல்லாம் மஸ்ட் பிக் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தா எல்லா மேட்சுமே ஆவரேஜ் பெஸ்டா ஃபேண்டசி வாங்கி கொடுக்கறதுல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ் ஜோர்டான் இருக்கிறாரு. ஸோ ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன் நீங்க வந்து கண்டிப்பா போகலாம். எலிஸ் எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன், அவருக்கு வந்து நீங்க கண்டிப்பா மஸ்ட் பிக் ஆப்ஷன் போகலாம். அதே மாதிரி மெரிடித்துக்கும் நீங்க வந்து கண்டிப்பா மஸ்ட் பிக் ஆப்ஷன் போகலாம். ஏன்னா அந்த 3 பேர் தான் வந்து அந்த டீம்ல வந்து கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாங்க. மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. அதே போல சிட்னி கிரவுண்ட்ல கொஞ்சம் பவுலிங் ஈஸி தான். ஏன்னா லோ ஸ்கோர் வெனிங்கும் போது கொஞ்சம் கண்டிப்பா விக்கெட் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த பிச்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிறதுக்கு வேல்யூ இல்லை. எல்லா இன்னிங்ஸுமே காமனா ஆடி இருக்காங்க. அதனால இந்த 3 பேரையுமே நீங்க மஸ்ட் பிக்கா வைங்க. இதுல எலிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 80% செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு 65% செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஜோர்டானை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% கிட்ட செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த 3 பேருக்கு நீங்க தைரியமா சேஃபா போய் பார்க்கலாம். அதே போல மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ் அந்த மாதிரி இதுல வரும்போது நீங்க வந்து கொஞ்சம் நல்லா ரிஸ்கா ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல வந்து நீங்க வந்து இந்த டாம் ஆண்டர்சன் நான் எப்பவும் சொல்ற போலதான் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அவர் வந்து எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் வந்து எடுத்து கொடுத்துறாரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு குறைஞ்சது ஒரு விக்கெட்டுக்கு 25 பாயிண்ட் பிளஸ் பிளேயிங் 11 சேர்ந்து 29 பாயிண்ட். அதுவே ஒரு ஸ்டெம்பிட்ட ஒரு எல்பி ஆக்குனாருன்னா கூட 8 பாயிண்ட் வந்துடும் நமக்கு. அதனால ஒரு பெஸ்ட் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியா மேத்யூ கில்கிஸ்க்கு வந்து நீங்க ஒரு மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல போகலாம். எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஒரு 20 ரன்ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் ஆடாரு. ஸோ அப்படிங்கும்போது ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ மேத்யூ கில்கிஸ்ட் இருந்தும் நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஹோபர்ட் ஹரிகேன்ஸ்ல மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல யாருக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இவருக்கு வந்து நம்ம இதான் சொன்னேன், நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணு ஃபுல்லா வந்து ஜோர்டான், எலிஸ், மெரிடித் தான் போகும். இவர் மேல போகவே போகாது. ஆனா விளாண்ட 5 மேட்ச்ல 4 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் விக்கெட் எடுக்கலாம். அந்த மேட்ச் யாருமே பெருசா விக்கெட் எடுக்கல. அந்த டீம்ல வச்சு அடி வாங்கினாங்க. மற்றபடி நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. ஆனா இவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுல் பண்ண மாட்டார். ஏன்னா ஜோர்டான், எலிஸ், மெரிடித், சகமிக்கு இந்த 4 பேருமே அவங்களுடைய 4 ஓவர் பவுல் பண்ணிட்டா, நிக்கில் சௌத்ரியோட ஒரு 2 ஓவர் பவுல் பண்றாருன்னா இவர் ஓவர்ல கண்டிப்பா 1 ஓவர் எடுத்துருவாரு. அதனால மினிமம் வந்து 3 ஓவர் தான் பவுல் பண்ணுவாரு. இவர் 4 ஓவர் பவுல் பண்ணுவார் அப்படின்னா நான் கண்டிப்பா ஸ்மால் லீக்லேயே சொல்லுவேன். ஆனா 4 ஓவர் பவுல் பண்ணாத காரணத்தினால மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க கண்டிப்பா. அதே போல சாய் ஹோப்பையும் இந்த மேட்ச்ல வந்து நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா மேபி ஒரு அந்த ஆவரேஜா அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு 30 to 35 ரன் இந்த மேட்ச்ல கிடைச்சது அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம்.
ஸோ இப்போ ஸ்மால் லீக்ல யாரெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும். ஸ்மால் லீக் பிளேயர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து நீங்க வந்து பில்லிங்ஸ்க்கு தான் போவீங்க. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பில்லிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனா பில்லிங்ஸ் வந்து விளாண்டுருக்காரான்னு போய் பாருங்க, ஒரு மேட்ச் கூட உருப்படியா ஆண்டு கொடுத்த மாதிரி தெரியல. ஆனா நம்ம அவரை தான் ட்ரை பண்றோம். ஸோ அதுக்கு இந்த மேட்ச்ல நீங்க ஏன் மேத்யூ வெய்ட ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது? நீங்க பாருங்களேன், நீங்க பில்லிங்ஸோட ஸ்கோர் பாருங்க, 29 அடிச்சு கொடுத்தாரு. அந்த மேட்ச் ஓகேவான பாயிண்ட். ஒரு 72 அடிச்சு கொடுத்துருக்காரு. மீதி 15, 10, 13, 10ன்னு சொல்லி 20 ரன் கூட அடிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு நம்ம ரிஸ்கா வந்து மேத்யூ வெய்ட வந்து ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? ஏன்னா செலக்டட் பெர்சன்டேஜ்ல அதிகமா இருக்கிறது பில்லிங்ஸ். ஆனா நீங்க சேஃபா போனாலும் பில்லிங்ஸ் தான். நீங்க பில்லிங்ஸ் விட வெய்டு வந்து அதிகமா பாயிண்ட் வாங்கி கொடுப்பார் அப்படின்னு நம்பினீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து மேத்யூ வெய்ட வந்து ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல அது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்லயும் நான் வந்து நான் டேவிட் வார்னரை வந்து ட்ரை பண்ண போறது கிடையாது என்னோட ஸ்மால் லீக் டீம்ல. அதுக்கு பதிலா நான் எடுக்கக்கூடியது சாம் ஹோன்ஸ்டாஸ் தான் நான் எடுக்க போறேன். கண்டிப்பா வந்து டேவிட் வார்னரோட செலக்டட் பெர்சன்டேஜ் வந்து 90 இருக்கு. இவரோட செலக்டட் பெர்சன்டேஜ் வந்து 10% இருந்து இப்போ இருக்குன்னா அவர் பிளேயிங் லெவல்லாம் காமிச்சாங்க அப்படின்னா ஒரு 25% பேர் வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கும் போது சரியான ரிஸ்கான ஆப்ஷன். நான் வார்னரை விட அவர் அதிகமா பாயிண்ட் வாங்கி கொடுப்பாரு நம்புறதுனால அவரை ட்ரை பண்றேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க வந்து ட்ரை பண்ண வேணாம். மற்றபடி நீங்க சேஃபா வந்து டேனியல் கிறிஸ்டியனை ட்ரை பண்ணலாம். ஏன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஸ்மால் லீக்ல ஒரு பெஸ்ட் பிளேயர். வெஸ்ஸகர் என்னதான் அவர் வந்து கேவலமா லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறாரு. டெத்ல அட்டாக் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர். அதனால மறந்துடாதீங்க. மீதி வந்து கம்மின்ஸ் கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல இருந்தார் அப்படின்னா நம்ம வந்து கம்மின்ஸ்க்கு கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஏன்னா திடீர்னு வந்து பேட்டிங்கும் வந்து முன்னாடி ஆடி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே போல நம்மளுடைய டீம் நம்மளுடைய ஹோபர்ட் ஹரிகேன்ஸ்ல நீங்க மிச்சல் ஓவனுக்கு வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸ்மால் லீக்ல பென் மெக்டர்மட், நிக்கில் சௌத்ரி இந்த 3 பேருக்கும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. எலிசு, ஜோர்டானு, ஸ்டெலங்கே, அடுத்து வசம் எல்லாருமே, மெரிடித் எல்லாரையுமே நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்மால் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்கான டீம் எடுத்திருக்கேன், சேஃபான இதுவும் எடுத்திருக்கேன். அது பார்க்கலாம். அங்க பாருங்க, சாம் பில்லிங்ஸ் இந்த இடத்துல மேத்யூ வெய்டு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. பென் மெக்டர்மட் இல்ல அப்படின்னா மிச்சல் ஓவனோட தான் உங்க ஆப்போனன்ட் வந்து எல்லாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல டேவிட் வார்னரோட வருவாங்க. ஸோ நான் எந்தெந்த ஆப்ஷனுக்கு உங்க ஆப்போனன்ட் எப்படி சிந்திப்பாங்கிறத நான் சொல்லிடுறேன். அடுத்து கிரீனு, ஜோர்டான், நிக்கில் சௌத்ரி, கம்மின்ஸ், எலிசு, ஃபெர்குசன், வெஸ்ஸகர், மெரிடித் இது எல்லாமே சேஃபான ஆப்ஷன். காமனா எல்லாருமே வர்றது. ஸோ இந்த ஆப்ஷன் 1, 2, 3 இந்த 3 ஆப்ஷன்ல உங்க ஆப்போனன்ட் 3 விதமா சிந்திக்கலாம். ஸோ அதுக்கேத்தாப்புல நீங்களும் சேஃபா போகணும்னு நினைச்சா கண்டிப்பா சேஃபா போகலாம். பட் நான் லாஸ்ட் 3 மேட்சா வார்னரை 2 மேட்சா வார்னரை ட்ரை பண்ணல. இந்த மேட்ச் நான் ட்ரை பண்ணாம போறேன். எனக்கு திடீர்னு நான் ட்ரை பண்ணலாம் அவுட் ஆயிடுவார். அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவரை நம்பி நான் ட்ரை பண்றேன். ஸோ திடீர்னு ஹிட்டர் ஒரு 40+ ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா கூட ஓகேவா தான் இருக்கும். மற்றபடி கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் போகணும் அப்படின்னா இன்னொன்னு டேனியல் கிறிஸ்டியனை கூட நீங்க வந்து ஸ்மால் லீக்ல கண்டிப்பா இந்த வெஸ்ஸகருக்கு பேலா கூட நீங்க வந்து பிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பென் மெக்டர்மட்டுக்கு பேலா இல்ல பில்லிங்ஸுக்கு பேலா கூட பிக் பண்ணலாம். ஏன்னா ஒரு பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. கண்டிப்பா ஸ்மால் லீக்கு ஒரு ஒர்த்தான பிளேயர் தான். கேப்டன் வைஸ் கேப்டன் பவுலிங் ஆப்ஷன்ல போறது பெட்டர். ஏன்னா பிச் ரிப்போர்ட்டை நீங்க தான் பார்த்துருப்பீங்க. ஒரு லோ ஸ்கோர் பிச். அப்போ நம்ம பேட்டிங் மட்டும் பண்ணக்கூடிய பிளேயருக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்க வேணாம். இல்லைன்னா ஆல்ரவுண்டர் மாதிரி போங்க. கிரீனு, ஜோர்டான் திடீர்னு லைட்டா அவுட் ஆனாலும் பேட்டிங் பேக்கப் கிடைக்கும். நிக்கில் சௌத்ரி பேட்டிங் பிளஸ் 2 ஓவர் போலிங் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டருக்கு கூட நீங்க வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து கண்டிப்பா எடுக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 5 பேர்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுங்க, பெஸ்டா இருக்கும். ஸோ மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை உங்க 4 பேர் ஃபேண்டசி விளையாடுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்போதான் இதாகும். வீடியோவை லைக் பண்ணிருங்க. அப்போதான் 4 பேருக்கு அது வந்து ரெக்கமெண்டேஷன்ல கொண்டு போகும். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.